அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் வேஷ் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம். நோய்கள், மனவலிகள், பிரச்சனைகள், நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஒரு விஷயங்களையும் தாண்டி நாம் எப்படி இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 2 மலர் ஒன்று ஹீதர், இன்னொன்று ஜூனை நீர் அப்படின்னு சொல்லப்படுற ராக் வாட்டர். டாக்டர் பேட்ச் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் பாக்டீரியாலஜி, அப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஹோமியோபதியிலையும் அவர் டாக்டராக இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மக்களை மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு. அதனால் உருவானது தான் இந்த 38 மலர்களும். டாக்டர் பேட்ச் அவர்கள் 38 மலர்களையும் வெவ்வேறு காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மருந்தை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கு பார்த்தா, பிரபஞ்சத்தில் இருக்கிற நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்பில் நுழைஞ்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தீர்க்குது. 38 மலர்களுமே நம்மளை இந்த நிகழ்ஷணத்தில் தான் வச்சுருக்கு. ஏறக்குறைய 2000 மலர்களில் இருந்து தான் இந்த 37 மலர்களையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த உலகத்தில் நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனால் மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்மளோட ஆன்மா சொல்கிற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை டாக்டர் பேட்ச் நம்மளுக்கு கொடுத்த இந்த மலர் மருத்துவம் மட்டும்தான். ஒரு கட்டத்தில் டாக்டர் பேட்ச் என்ன சொல்கிறாருன்னா, எவன் ஒருவன் மலர்களை தொடுகிறானோ அவன் அவனோட வாழ்க்கையில் நிச்சயமாக பிரம்மாண்டத்தை பார்ப்பான், மாயாஜலத்தை பார்ப்பான்னு சொல்லியிருக்காரு. மலர் மருந்தை தொட்டாலே ஞானம் உறுதி அப்படின்னும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒவ்வொரு ரெமடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவருக்கு அந்த மனநிலைக்கு ஈக்குவலான ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி இருக்கிற மலர் அவரை ஈர்த்திருக்கு. பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாகவே இருந்ததுனால தான் எனக்கு இது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தின் மிகவும் எளிமையான ஒரு இயற்கையான மருத்துவ முறைனா அது இந்த டாக்டர் பேட்ச் நம்மளுக்கு கொடுத்த இந்த மலர் மருத்துவம் மட்டும்தான். நம்மளுக்கு வர நோய்களை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல் மட்டும்தான் நம்மளோட உடம்பை குணப்படுத்த முடியுமா. சோல் ஒரு பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்கிறாரு. எது நம்மளை நம்ம நோய்களை சரி செய்யாமல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈகோ தான். நான் அப்படிங்கிற அந்த அகந்தை போனாலே நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மருந்துகள் 38மே நம்மளை இயற்கையான ஒரு வாழ்வு முறைக்கு மாற்றி விடுது. இது யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து 90-100 வயது வரை வாழக்கூடியவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனைக்காக எடுக்கிறாங்களோ அந்த பிரச்சனையும் தீரும், அதுக்கு உண்டான அந்த மனநிலைகளும் மாறும். இதை எப்படி நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெமெடி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை மட்டும் சரியாகாது, அந்த 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 விஷயமும் சரியாகும். அதே சமயத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம எனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அந்த நஷ்டத்தையும் அது ஈடுகட்டும், நம்ம இழந்ததையும் திரும்ப மீட்டு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளோட அந்த தொழிலையும் மேன்மேலும் நம்மளுக்கு விருத்தி பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு வரும். இது மாதிரி தான் நம்மளோட மலர் மருந்துகள் ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு ஏன் இந்த மனநோய், உடல் நோய், இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல் பர்பஸ் தெரியாததுனால தான். அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
உயிர், உடல், ஆன்மா, இதோட 3ஓட முரண் தான் நம்மளுக்கு நோய். இதை எடுக்கும்போது, மலர்களை எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சம்தான் எனக்கு பொக்கிஷம், அது சொல்லி கொடுத்ததை தான் நான் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போது டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சி ஏறக்குறைய 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா இது திரும்பியும் இப்போ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் பேட்ச் வந்து குறிப்பிடுறாரு. அதாவது 90 ஆண்டுகள் கழித்து மீண்டும் துளிர் விடுதுன்னா அது எவ்வளவு வல்லமையாக இருக்கும் அப்படின்னு நாம் உணரணும். பஞ்சபூதங்களுக்கும் இந்த தாவர இனங்களுக்கும் மட்டும்தான் நம்மளை ஹீல் பண்ணுற அந்த தகுதி இருக்குது அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. 38 மலர்கள் இருக்குது, 38 அதிர்வலைகள் இருக்குது, 38 விதமான மனநிலைகள் இருக்குது. முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு தாட்டை வச்சு தான் அவர் அதை தான் வந்து அவர் இன்ட்யூஷனாக எடுத்துக்கிட்டு மேலே மேலே நம்மளுக்கு ஒவ்வொரு மருந்தாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இப்போ டோசேஜ் யூசேஜ் பார்த்திங்கன்னா டோசேஜ் வந்து யாருக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ டோசேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்லணும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 டோசேஜ் போதுமானது. கொஞ்சம் உடம்புல வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படலாம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம மலர்களுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மலர் வந்து ஹீதர். ஹீதர் வந்து எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூரிய சக்கரத்தில் வந்து இயங்குது. இது வந்து தனிமை, லோன்லினஸ் குரூப்பில் வந்து இந்த மலர் வருது. முதல்ல நம்ம 2 மலர்கள் பார்த்துருக்கோம் லோன்லினஸ் குரூப்பில், இம்பேஷன்ஸ், வாட்டர் வயலட். இப்போ இது 3வது மலர். 3 மலர் தான், தனிமையின் மலர்கள் வந்து 3 தான். இது வந்து ஹீதர் அப்படின்னாலே வந்து நம்மள அடையாளத்தின் மலர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது போனால் நம்மளை அடையாளப்படுத்தி சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு 100 பேரில் நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா அது ஒரு யூனிக் தானே அது. அந்த மாதிரி நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மலர் இது. ஐடென்டிட்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்ச மனதின் மலர். எண்ணம், மனம், வார்த்தை அனைத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கும் இவங்களுக்கு. இந்த பிங்க் கலர் மலர் வந்து பார்க்கும்போதே நம்மளை கவர்ந்திழுக்கக்கூடியது. மலைச்சாறுகளை படர்ந்திருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம மனமற்ற நிலைக்கு அப்படியே கரைஞ்சு போயிடுவோம்மா. ஆன்மாவோடு கலந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்லியிருக்காரு. டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து இந்த மலரை வந்து 1933 கண்டுபிடிச்சிருக்காரு. இம்பேஷன்ஸும் மிமுலஸையும் கண்டுபிடிச்ச இடத்துல தான் இந்த மலரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, நான் வந்து முதல்லே சொல்லியிருக்கேன், இந்த வரிசை பிரகாரம் போகும்போது தான் நம்மளுக்கு மாயாஜாலம் சாத்தியம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது அது ஏன் வந்து அவர் இம்பேஷன்ஸும் மிமுலஸும் கண்டுபிடிச்ச டைம்லேயே அவர் கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கலாம். அதனால தான் வந்து 15வது மலராக இதை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து புதர் வகையை சார்ந்தது. தெளிவான வடிவம் வந்து இதற்கு கிடையாது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தான் வந்து இந்த மலர்கள் வந்து பூத்து குலுங்கும் மாதங்கள். 20 வருடங்கள் வந்து கவனிச்சிருக்காங்களாம். இது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து பூக்கிறதா, அதாவது பூக்க ஆரம்பிக்குதான். கரெக்டாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் பூத்துருக்கு. இது வந்து இதுக்கு என்ன உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்கு டைமுக்கு கிடைக்கலையோ, நம்மளுக்கு எதெல்லாம் டைமுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஹீதர் தான். 75 சென்டிமீட்டர் வரை இது வந்து வளரக்கூடியது. அசிடிட்டியை வந்து தடுத்து அல்கனைலாம் வந்து இது நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா அருகில் உள்ள செடியை வந்து நல்லா பாதுகாத்து நிழல் கொடுத்து வளர்த்து விடுமா இந்த செடி. இப்போ குணத்தன்மை அப்படின்னு, அதாவது நிழல் தன்மையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய பேச்சால் தன்னையும் பாதித்து கொண்டு மற்றவர்களையும் பாதித்து கொள்ளக்கூடியவர்கள்.
இவங்க வாயை திறந்தாலே இவங்களுக்கு பேசிகிட்டே தான் இருக்கணும். இவங்களுக்கு வந்து யாராவது இருக்கணும், தனக்கு நடந்ததை வந்து விரிவாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு அதை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த மாதிரி நபர்கள். தன்னையே முன்னிலைப்படுத்த அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தியே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறவங்க. தன்னுடைய சோகம், கஷ்டம், தான் சரியாக நடத்தப்படலை அப்படிங்கிறத தன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க கிட்ட வந்து வாய் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது. இவங்களால ஒரு நிமிஷம் கூட வந்து அந்த வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க முடியாது. சின்ன விஷயத்தை கூட ஒரு பூதாகரமாக ஆக்கி அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மூளையை பிச்சுக்கிட்டு ஓடிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி பேசுகிற நபர்கள் இவங்க எதனால் இந்த மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன வயசுலேருந்து வந்து தனியாக இருந்ததுனால தான் இந்த மனநிலை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய வீட்டில் வந்து நான் 3வது பையன், இல்லை நான் கடைசி பையன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத வந்து நம்ம கவனித்து அவங்களுக்கு கொடுக்கணும், ஹீதர் கொடுக்கணும். இவங்க வந்து யார்கிட்ட மாட்டிட்டு இந்த நபர்கிட்ட, அதாவது ஹீதர் அந்த நிழல் தன்மையாளர்கிட்ட யார் மாட்டிட்டு முழிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டாரியும் மிமலஸ் நபர்களும் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருப்பாங்களாம். மற்றவங்க வந்து இவங்கள பற்றி சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவன் வந்தான், அவன் பார்த்தான், அவன் பேசிகிட்டு இருந்தான், அவள் அப்படி தான் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நபர்கள் இவங்க. யாராவது தன்னை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க. முதல்ல வந்து நீ என்ன நேசி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தருக்கு அன்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ முதல்ல என்னை வந்து லவ் பண்ணு, அப்போ தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஏமா அன்பாக இருங்க அப்படின்னு கெஞ்ச கூட செய்வாங்களாம். இவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த குழப்பத்திலேயே தான் இருப்பாங்களாம். இவங்கக்கிட்ட தொடர்பு கொள்வதில் கூட நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயது குழந்தைங்களுக்கு வந்து இந்த நிலை அதிகமாக இருக்கும். இவங்களோட தேவையை மட்டும்தான் அந்த வாய் வார்த்தையால் இவங்க பேசிகிட்டே இருப்பாங்களே தவிர, இவங்களோட குடும்பத்தினரோட தேவைகளை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட அந்த காது கொடுத்து கேட்காதவங்களாம் இவங்க இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் கூட அங்கே இருக்கவங்ககிட்டையும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற விஷயத்த கூட ஒரு குறையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இவங்க வீட்டுக்கு வந்துட்டா நம்மளுக்கு தொந்தரவு தாங்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக வந்து இந்த ஹீதத்தன்மையில் இருப்பாங்களாம். இவங்களை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து மயிலுடன் ஒப்பீடு செய்கிறாரு. மயில் ஆடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையில் தான் அது ஆடிட்டுருக்குமா. அதாவது தான் மிகப்பெரிய ஆள், நான் மிதமிஞ்சிய அந்த எண்ணத்தில் வந்து தான் வந்து ஒரு மிதமிஞ்சிய ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற நபர்கள் வந்து இந்த ஹீதர் நிழல் தன்மையாளர்கள். இவங்க வந்து தான் பெரிய ஆள், மற்றவங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கிறவங்களும் இவங்க தான். அதே மாதிரி நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிற ஆட்களும் இவங்க தான். நான் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிற ஆட்களும் வந்து இந்த ஹீதர் தன்மையில் தான் வருவாங்களாம். ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னு இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் அவங்கள பேசவே விடாமல் அவங்க புராணத்தையே பாடி வந்தவங்க வந்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்கங்கிறதே மறக்கிற லெவலுக்கு இவங்க பண்ணிடுவாங்களாம். எப்பொழுதுமே தன் பெருமை பற்றி தன் தற்பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட அவங்க மேலே கவனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டும் பேசும் நபர்களாக இவங்க இருப்பாங்க. நான் யாரிடமும் யாரு கூடயும் என்னை ஒப்பிட முடியாது அப்படின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலையான ஒரு உறவுன்னே இருக்க மாட்டாங்க. அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறதுனால இவங்களை தள்ளி வச்சுருவாங்களாம். தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்லாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அக்ரிமணி. தன்னோட பிரச்சனையை மட்டுமே சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹீதர். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தாலும் அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க. ஆனால் தன்னை பற்றிய பேச்சு இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து அவங்க முடிக்கவே மாட்டாங்களாம். இதனாலேயே இவங்களை வந்து தனிமை ஆக்கப்படுறாங்க. இவங்க தனிமையாக ஆக்கப்படுற நபர்கள் இவங்க. எந்த ஒரு ரகசியத்தையும் வந்து இவங்களுக்கு வச்சுக்கொள்ள தெரியாது, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க தெரியாது இவங்களுக்கு. நான் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இவங்க. குழந்தைத்தனமாகவே வந்து சொன்னதையே திருப்ப சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்காங்க.
தான் மட்டும்தான் கஷ்டப்படுவதாகவும் மற்றவங்க வந்து நல்லா இருப்பதாகவும் இவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்களாம். நாம் அவங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்வம் காட்டினாலும் காட்டாட்டாலும் இவங்க வந்து அந்த பேச்சை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது அவங்களோட பாரத்தை யார்கிட்டையாவது கொட்டிடணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. இவங்க வந்து ஆனால் யார் பேச்சையும் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தன்னுடைய வயதை வந்து குறைத்து காட்ட விரும்புபவர்கள் வந்து இந்த ஹீதர் நிழல்தன்மையாளர்கள். தன்னை வந்து மற்றவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி கொட்டத்தனமாக, அதாவது அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாது, ஆனால் டக்குன்னு போய் ஏதோ ஒரு வார்த்தையை அங்கே விடுறது. அது இவங்க சொல்கிற அந்த விஷயத்துக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காதான். அதாவது இருவர் பேசிட்டு கொண்டு இருக்கும்போது மூக்கை நுழைச்சி வந்து வேறு ஒரு விஷயம் பேசுகிறது. அந்த மாதிரி தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது போல் பேசும் நபர்கள் இவங்க. மற்றவங்களை வந்து மட்டம் தட்டி பேசுகிற தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட பேச்சில் வந்து இவங்களுக்கு சலிப்பே இருக்காது. எவ்வளோ நேரம்னாலும் இவங்க சலிக்காமல் பேசக்கூடிய நபர்கள். கூச்ச உணர்வு கூட இவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாரு. மற்றவங்கள வந்து நல்லா அப்படியே உற்று பார்த்து ஆழ்ந்து கவனித்து தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்களாம். புதுசாக யாராவது வந்திருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்டேயும் சலசலன்னு ஏதோ ஒரு விடாமல் ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே தான் இருப்பாங்களாம் இவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இவங்களுக்கு வந்து கடுஞ்சினம் வந்துடும், ரொம்ப கோபம் வந்துடும், ரொம்ப எரிச்சல் அடையக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஹீதர் நிழல் தன்மையாளர்கள். மற்றவங்களுக்கு வந்து தீங்கு செய்ய வந்து இவங்க தயங்க மாட்டாங்க. ஒரு விஷமத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்களாம் இவங்க. இப்போ விஷமத்தனமாக யாராவது நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஹீதர் போட்டு பேசிங்கன்னா அவங்க விஷமத்தன்மையாக பேச மாட்டாங்க. தனக்கு நன்மை உண்டாக வேண்டும் அப்படின்னு பொய் சொல்லக்கூட வந்து தயங்காத நபர்கள். மற்றவங்கள இவங்க நம்ப மாட்டாங்க. மற்றவங்கள இவங்க தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்களாம். எல்லாருமே எனக்கு அவமானம் பண்ணுறாங்க, எனக்கு அவமானம் உண்டாக்குறாங்க அப்படின்னு நினைத்து வெதும்பி கொண்டு இருப்பார்களா இவங்க. இந்த மனநிலை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. எப்பயுமே வந்து இவங்கள சார்ந்திருக்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணிடுவாங்களாம், அவங்கள போய் சார்ந்திருக்கிற மாதிரி. இவங்களுக்கு வந்து யாராவது பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இவங்க பேசுகிறத அவங்க மறுக்காமல் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆமாஞ்சாமி போடணும், அந்த மாதிரி டைப் நபர்கள். நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு சலிப்பு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. இந்த மனநிலை உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா தனியாக பேசிக்கிட்டே இருக்கும். பின்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் கழித்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறோம் தன்மை வந்து உருவாகுமா. இதுதான் வந்து கொஞ்சம் பெரியவங்களாகும்போது உள்ளே பேசுகிறத வந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த நிழல் தன்மையாளர்கள். இந்த மனநிலை யாருக்கு அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ ஃப்ளவர் ரெமெடி பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பெரிய விஷயமாக ஆக்கி பேசக்கூடிய நபர்கள். தன்னுடைய வேகத்துக்கு வந்து மற்றவர்கள் இல்லை அப்படின்னு தனியாக ஆகி விடுவது பார்த்திங்கன்னா இம்பேஷன்ஸு. தன்னுடைய அறிவுக்கு வந்து சமமானவங்களாம் யாருமே இல்லை அப்படின்னு தன்னை தனியாக ஆக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வாட்டர் வயலட்டு. இந்த ஹீதர் மனநிலையாளர்கள் எப்படி தனிமையாக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பதால் மற்றவங்களால் இவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. மொத்தத்தில் 3மே தனிமையான அந்த லோன்லினஸ் கேட்டகரியில் தான் வருது. உறவுகளை வந்து அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை மாற்றுறது, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை மாற்றுறது, இந்த மாதிரி நபர்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹீதர் தன்மையாளர்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக உயர்த்தி பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஆனால் ஒரு 2-3 நாள் கழித்து திரும்பி அவங்கள பற்றி பேசும்போது அப்படியே கீழே போட்டு உடைப்பாங்களாம் அவங்கள பற்றி. அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த ஹீதர் நிழல் தன்மையில் வராங்க. இதோட முழு தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் யார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அதாவது ஆன்மாவோடு என்னை இணைக்கும் மலர், இது மனமற்ற மலர்.
இந்த மலரை பார்த்தாலே ஹீலாகும் தன்மை வந்து உண்டாகுமா. டாக்டர் பேட்ச் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மலைச்சாரல் இருக்கிற அந்த பகுதியில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அங்கே வந்திருக்கு. அப்போது அது வந்து இவர்கிட்ட வந்து ஏதோ பேசிகிட்டே இருந்திருக்கு, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்திருக்கு. இவர் அதை கவனிச்சிட்டு வந்து சரி கண்ணை மூடி இறைவன் எங்கே இருக்காருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து கண்ணை மூடிட்டு வந்து இந்த மலைச்சாரலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு கை காட்டின இடத்துல கிடச்சது தான் இந்த ஹீதர் மலர். அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த 3 மணி நேரம் வந்து ஒரு 3 செகண்ட் மாதிரி அவருக்கு போச்சான். அவ்வளோ ஒரு ஹீலிங் பவர் இருக்கிறது வந்து இந்த ஹீதரில் இருக்குது. அதை பார்த்தாலே அதாவது அது இருக்கிற இடத்துலவே வந்து நம்ம மனமற்ற நிலைக்கெல்லாம் நம்ம இருக்கப்போமா. அங்கே போனால் அந்த மலைச்சாரலை பார்த்துட்டிங்கன்னா மலைச்சாரல் ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக படர்ந்து விரிந்து அப்படியே பூத்திருக்குமா அந்த மலர். பார்க்கும்போதே நம்ம மனசு கரைஞ்சிருமா. அந்த மாதிரி ஒரு மலர் வந்து நம்ம ஹீதர். பேசாமல் அமைதியாக இருப்பவங்களாக மாறிடுறாங்க. வார்த்தைகளை சரியாக பேசும் நபர்கள் இவங்க. முழுத்தன்மையில் மற்றவங்களோட பிரச்சனையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்குமா. சிறந்த தீர்வு கொடுக்கும் ஹீலர்களாக இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் பேட்ச். இந்த மலரை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஹீலிங் பவர் வந்துடும். தன்னை யாரிடமும் ஒப்பிடாமல் நான் இந்த இயற்கையில் ஒரு கூறு அப்படின்னு ஒரு அடக்கத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க மாறிடுறாங்க. தியானத்தில் வந்து நம்ம மனம் ஆன்மா உடன் ஒன்றி இருக்கணும் அப்படின்னா இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் இணைக்கும் தன்மையை உடையவர்கள் இந்த ஹீதர். முழு தன்மையாளர்கள். ஒரே ஒரு மனம்தான் இருக்குது, அது பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அனைத்தையுமே ஒருங்கிணைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மலர் இந்த ஹீதர். எந்த இடத்துல நம்மளை வந்து பிரதானப்படுத்தலையோ, எங்கெல்லாம் நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அங்கெல்லாம் நம்ம இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மலரை எடுத்துக்கொண்டு ஒரு குழப்பமான இடங்களுக்கு செல்லும்போது நம்மளுக்கு தெளிவான விளக்கங்கள் அங்கே கிடைக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம், அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எங்கே போகிறோமோ அங்கேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அதுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த தீர்வு வந்து அங்கே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஒன்று அங்கே கிடைக்கும், இல்லை அது அசரீதியாக, அதாவது யாராவது வெளியில் போகிறவங்க பேசிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தீர்வாக இருக்கும். இல்லை நம்ம டிவி ஆன் பண்ணியிருப்போம், அதில் ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, இல்லை யூடியூப்பில் பார்த்துட்ருப்போம், அதில் ஒரு நியூஸ் வரும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எதனால் அந்த மனநிலை குழப்பமாக இருக்கோ அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹீதர் போடும்போது கிடைக்கும். இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அகங்காரம் இல்லாமல் மனசு வந்து அமைதியாக இருக்குமா. குறைவாக பேசுபவர்களாகவும் நிறைவாக கேட்பவர்களாகவும் இருப்பாங்க. கற்பதை விட கேட்டல் நன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. குறைவாக பேசி நிறைவாக மனம் கவர்பவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு செயல் அதுவாகவே நடத்தப்படும். அதாவது ஹீதர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு செயலை வந்து அதாவது அது நடக்க வேண்டிய ஒரு செயல் வந்து தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் செயல்படுத்தி தான் அது நடக்கணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. சாதனையாளர் பட்டியலில் நாம் இடம் பெறணும்னா இந்த மலர் நம்மளுக்கு பேருதவி புரியும். நான் இப்போது ஹீதர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நாம் செய்கிற தவறை வந்து மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சுட்டி காட்டுவாங்களாம். நீங்கள் இந்த இடத்துல தவறு செய்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க. நம்ம அறியாததை அறிந்து கொள்ள செய்வது இந்த மலர். நம்மளுக்கு தெரியல, ஒரு விஷயம் தெரியலனா கூட ஹீதர் போடும்போது அந்த விஷயத்தை வந்து தெரிய வைக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிக்க வந்து இந்த மலர் வந்து சிக்கனத்தை, அதாவது தேவையானதை மட்டும் செய்யறதுக்கு உதவியாக இந்த மலர் இருக்கும். பேசும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆற்றல் வந்து வீணாகுது. அதை தவிர்த்து தேவையானதை பேச இந்த மலர் நம்மளுக்கு பேருதவி புரியும். பேச்சை குறைத்து மூச்சை கவனிக்க செய்கிறது.
வார்த்தைகளை வந்து அளவாக பேச, தெளிவாக பேச இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். வார்த்தைகளில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி துண்டு 2 கிடையாது அப்படின்னு மாற்றி பேச மாட்டார்கள். வார்த்தைகளில் மாற்றம் இருக்காது. அதாவது வார்த்தைகளில் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான், 2 கிடையாது. அதாவது மாற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தைகளில் மாற்றம் இருக்காது. தன் கௌரவம், ஜாதி, அந்தஸ்து பற்றி சதா புராணம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு மற்றவங்களுக்கு உபதேசிக்க தொடங்கிடுவாங்களாம். இந்த மலர் வந்து சமய சஞ்சீவினியாக பயன்படுது. எதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நேரத்திற்கு கிடைக்கவில்லையோ இந்த மலரை எடுத்துக்கும் போது அவை கரெக்டான டைமுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு, நடக்காமையே இருக்கு அப்படிங்கும்போது இந்த மலர் எடுக்கும்போது அந்த வேலை வந்து சுலபமாக முடியும். இப்போ கல்யாணம், வீடு இப்படிங்கிற மாதிரி தேவையான நேரத்தில் வந்து அது அமையலை அப்படிங்கும்போது இந்த மலரை எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக டைமுக்கு அது கிடைக்கும். இந்த மலர் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பிரச்சனைக்கு வந்து சரியான நபர்கள் வந்து ஆலோசனை சொல்லுவாங்களாம். இவங்க இந்த ஹீதர் முழு தன்மையாளர்கள் பார்த்திங்கன்னா இயல்பாகவே மிக நுட்பமான ஒரு அமைதியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக 1 மாதம் இந்த மலரை எடுக்கும்போது மிகவும் அமைதியை வந்து உணருவாங்களாம். மனசுக்குள்ளே எண்ணங்களும் வார்த்தைகளும் வந்து தெளிவாக இருக்கணும்னா இந்த மலரை நம்ம எடுக்கணும். இந்த மலர் வளர்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த மனிதனோட காலடி தடமும் அங்கே படலையாம். அதாவது எண்ணங்களற்ற மனமற்ற நிலையில் வந்து இந்த மலர் இருக்குது. அதாவது பிரபஞ்சமாகவே இந்த மலர் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. உச்சபட்சமாகவும் தனியாகவும் அருகில் எந்த மலரும் இல்லாமல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பேஷன்ஸு. தண்ணீருக்குள் தனியாக இருப்பது வந்து வாட்டர் வயலட்டு. மலையில் யார் கண்ணிலும் படாமல், அதாவது எண்ணமற்ற நிலையில் மனிதன் போகாத இடம், தனியாக ஓரமாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஹீதர். நமக்கு வந்து எங்கெல்லாம் போராடி அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ இந்த மலர் எடுக்கும்போது போராட்டம் இல்லாமல் நம்மளுக்கு அங்கே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஹீதர் ப்ளஸ் ராக் வாட்டர் எடுக்கும்போது நம்ம பேச்சை வந்து யாராலையுமே தட்ட முடியாதான். இந்த உலகத்தில் வந்து இப்பொழுது எங்கே போகணுன்னாலும் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு, மொபைலு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஹீதர் மட்டுமே எடுத்துகிட்டு போனாலே போதும், நம்மளோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும், அனைத்து இடங்களிலுமே பூர்த்தியாகும்னு சொல்கிறாரு. காலமற்ற நிலையில் இருப்பதற்கு இந்த மலர் எடுத்துக்கலாம். இந்த மலரை வந்து நாம் எடுத்துகிட்டு மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கேட்பவரோட தேவைகள் வந்து நம் மூலமாக அவங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்குமா. நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ஒரு இணக்கம் இல்லை நெருக்கம் வரணும்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். ஹீதர், ஹீலிங், ஹீலர். இந்த மலரை எடுத்துட்டு நாம் உட்கார்ந்துருக்கும்போது என்னுடைய வேலைகள் வந்து எனக்காக நடந்துகிட்ருக்கும். நான் வந்து நடத்த தேவையில்லை. நான் அமைதியாக இருக்கணும், வேலையும் நடக்கணும் அப்படின்னா ஹீதரு. நான் அமைதியாக இல்லை ஆனால் வேலை நடக்கணும் அப்படின்னா இம்பேஷன்ஸு. ரகசியம் காக்கவும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளவும் இந்த மலர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைகள் வந்து நம்மளோட பேச்சை கேட்கணுன்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கும் போது நாம் சொல்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஹீதருக்கும் ராக் வாட்டருக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. தீர்க்கும் உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா நுரையீரல், இருதய நோய் இதையெல்லாம் தீர்க்கும். இவங்க ஹீதர் தன்மையாளர்கள் வந்து உச்சரிக்கிற வார்த்தைகள் அப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிரமிப்பு, பிரம்மாண்டம், நான் சொல்கிறத கேளேன் அப்படின்னு தொணன்னு நச்சரித்தல்,
என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். யார் என்ன கவனிக்கிறாங்க, என்னை கவனி என்னை கவனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. யாரிடம் போய் என்னுடைய விஷயங்களை நான் சொல்வேன் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய நபர்கள். இப்போ இதோட ஹீதர் அந்த மலர்களோட அந்த இதெல்லாம் நிறைவு பெறுது. இது ஹீதரில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு மலருக்கு போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 16வது மலர். இது ஒரு ராக் வாட்டர், இது அதாவது ஜுனை நீர். இது எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகினை சக்கரத்தில் ஒர்க் ஆகுது. குரூப் பார்த்தீங்கன்னா ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் இந்த ராக் வாட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மலர்கள் எப்பயுமே முழு தன்மையில் தான் இருக்குது. நாம் தான் குறைத்தன்மையில் இருக்கோம். இதனை சமன்படுத்துறதுக்காக தான் நாம் மலர்களை எடுத்துக்கிறோம். எது நமக்கு சிறந்தது அப்படிங்கிறத நாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதான். எது சிறந்தது என்பதை மலர்கள் நம்மளுக்கு காட்டும். முதல் என்விரான்மெண்டல் எசன்ஸ் அப்படின்னு இதை டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. அதாவது இயற்கையாகவே குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு நீர். இப்போ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மரம் அல்லது ஏதோ ஒரு தல விருட்சம் கோயில்களில் இருக்கும் இல்லையா. ஒரு பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கன்னு ஒரு மலர் பிரசித்தி பெற்றிருக்கும். அந்த மலருக்கே அது உண்டான கோயிலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சுனை அங்கே இருக்கும், இல்லை கிணறு குளம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோயில் அமைஞ்சிருக்கும். மாற்றத்திற்கான மலர் இது. நாம் வச்சிருக்கிற கட்டமைப்பு தவறு அப்படின்னு இயற்கையால் நம்மளுக்கு அறிவுறுத்தப்படுது. கட்டமைப்புகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இயற்கையில் இருக்குது. 38ல் இந்த மலர் மட்டும்தான் தண்ணீர். இது மலருன்னு நம்ம குறிப்பிட முடியாது. பட் அது 38 மலர்களை வர்றதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். அந்த ஃப்ளோவில் நம்ம அப்படி சொல்லுறோம். இந்த தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னே யாருக்குமே தெரியாதான். அதாவது மனிதன் போக முடியாத இடத்துல அடி ஆழத்தில் எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் அந்த நீர் அங்கே இருக்குது. பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலும் இந்த தண்ணீரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு நிறைய இருக்குது. பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால் ராக் வாட்டர் 38லேயுமே ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் நம்ம ராக் வாட்டருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும் சமன் செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் தான். தாயை பழித்தாலும் நீலை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த தண்ணீர் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூடியவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல இருக்குன்னு சொல்கிறாரு. பிரளயத்தை உண்டு பண்ணுவதும் இந்த தண்ணீர் தான். எல்லாவற்றையும் இணைப்பதும் கூட இந்த தண்ணீர் தான். தண்ணீரை நம்ம பார்த்து என்ன சொல்கிறோமோ அதுவாக அந்த தண்ணீர் கண்டிப்பாக மாறிடும். இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சீரான ஒரு ஓட்டத்தில் இருக்கிறதுக்கு இந்த ராக் வாட்டர். எந்த ஒரு தண்ணீரையும் நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது அற்புதமான ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இதிலோட நிழல் தன்மை, அதாவது பார்த்திங்கன்னா ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க. என் உடலுக்கு இதுதான் வேணும், என் உடலுக்கு இதுதான் சேரும், இதுதான் நான் சாப்பிடுவேன், இது செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான ரைஸை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு ஆர்கானிக் ரைஸ் தான் வேணும், இல்லை எனக்கு சிகப்பரிசி தான் வேணும், இல்லை ஏதோ ஒரு அரிசி வகையை குறிப்பிட்டு இதுதான் எனக்கு சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சிறுதானியம் தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வெஜிடபிள்ஸ் தான் வேணும், இந்த காயை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இப்படின்னு குறிப்பிட்டு ஒரு தன்னுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அதாவது கட்டமைப்புனா சாதாரண ஒரு கட்டமைப்பு கிடையாது, மிகப்பெரிய, அதாவது அவங்களையே கஷ்டப்படுத்தி அந்த கட்டமைப்பை வச்சுருப்பாங்க. தான் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க.
இவங்களுக்கு சிரிக்கவே தெரியாதான். இவங்களுக்கு எப்பயுமே கடினத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க. உதாரணத்துக்கு வந்து டெரரிஸ்ட்டை சொல்கிறாங்க. உடற்பயிற்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்லாம் பிடிக்காது. ஏன்னா யாரையும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. தான் சரியான பாதையில் இருப்பதாக ஒரு மாய பின்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள். இதனாலேயே என்னமோ இவங்களுக்கு இன்பத்தை நுகர அந்த வாய்ப்பே இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அவங்களோட வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு தான் நடத்திட்டு இருப்பாங்களாம். 12 மணிக்கு வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகலைன்னா வெளில போய் சாப்பிட்றது. அதை ஏன்னா டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு. நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்கெல்லாம் கூட இந்த ராக் வாட்டர் தன்மையாளர்கள்னு சொல்கிறாங்க. என்ஸ்டீன், அதாவது அவர் வந்து அழியக்கூடிய வகைகளை வந்து அவர் கண்டுபிடிச்சார். இந்த வகை சார்ந்த மனிதர்கள் கூட வந்து இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள். அளவுக்கு அதிகமாக சுய கட்டுப்பாடு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க. உடலை பற்றியும் உணவை பற்றியும் ஒரு வெறித்தனமான ஒரு கொள்கையை கொண்டிருப்பாங்க இவங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த இறுகுத்தன்மை உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வீணான ஒரு நோய்கள் வந்து இவங்களுக்கு உருவாகுமா. விதியால் வசனம் பேசும் நபர்கள், வீண் வசனம் பேசும் நபர்கள்லாம் வந்து இந்த ராக் வாட்டர் டைப் நபர்கள். இவங்க வந்து யாருக்குமே வந்து ஒரு அதாவது இவங்க தான் அந்த கட்டமைப்புக்குள்ளேயே இருக்கிறதுனால யாருக்குமே ஒரு விட்டு கொடுத்து பேசுகிறதோ ஒருத்தர் வந்து அனுசரிச்சுக்கிட்டு போகிறதோ இவங்களுக்கு தெரியாது. இதனால் இவங்க வந்து ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ளே அமைச்சு அதுக்குள்ளே வாழ்கிறவங்க மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிறர் கையால் அதாவது சமைத்த உணவை கூட வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்களாம். தான் இருக்கிற இடத்த கூட நான் தான் சுத்தம் பண்ணிக்கணும், இந்த ரூம் வந்து என்னது, நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, இந்த ரூமை நான் தான் சுத்தம் பண்ணிப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான் தண்ணி எடுத்து பிடிச்சி வச்சுக்குவேன், அந்த மாதிரி சொல்கிற நபர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள். சிறிய ஒரு விஷயத்துக்கு கூட இவங்கக்கிட்ட யாருமே நெருங்க விட மாட்டாங்களாம். கடினமான விரதம் இருக்கும் நபர்கள் கூட இந்த மாதிரி நபர்கள் தான். குடும்பத்தோட தேவைகளை கூட இவங்க வந்து கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு உடம்புக்கு ஒன்று வந்துருச்சுன்னா கூட வந்து எந்த மருந்தையும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய கருத்து தான் சிறந்தது அப்படின்ற அந்த மன இறுக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பிடிவாதம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா தீக்குளிச்சு இறந்துடுறாங்கல்ல, சொசைட்டியில் பார்த்திங்கன்னா தீக்குளிச்சு இறக்குறவங்க, தற்கொலைப்படை அந்த மனித வெடிகுண்டாக மாறி தற்கொலைப்படையில் போய் சேர்ந்துக்கிறவங்க, அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள். செல்ஃப் ரூலிங்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. காலையில் 4 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன், 5 மணிக்கு தான் நான் வந்து யோகா பண்ணுவேன், 7 மணிக்குள்ளே நான் ரெடி ஆகிடுவேன், 8 மணிக்குள்ளே நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன், இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள். தனக்குள்ள எந்த சுதந்திரமுமே இவங்களுக்கே இவங்க சுதந்திரம் கொடுத்துக்க மாட்டாங்களாம். ஏதேனும் சின்ன தவறு இவங்க பண்ணிக்கிட்டா கூட தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொள்கை பிடிப்பு வைத்திருப்பாங்க. இப்போ காந்தி மாதிரி ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, இல்லை எனக்கு வந்து காலையில் ஆட்டுப்பால் தான் வேணும் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து இந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதே பிடிக்காது இவங்களுக்கு. ஏன்னா தத்துவங்கள் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்களாம். டைம் டேபிள் போட்டுட்டு இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. பாறை மேலே போய் ஒத்த காலில் நின்று தியானம் பண்ணுறது, தலைமுடியை வளர்த்துட்டு தொங்க விட்டுட்டு நான் வந்து ஒரு மகான், நான் வந்து ஒரு ஞானி, நான் ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள். இவங்களை வந்து ஒரு போலி மனிதர்கள் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. தான் ஒரு ஞானி, சாமியார் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவங்க, தான் மற்றவர்களை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்குவாங்களாம் இவங்களே. எனக்கு வேதம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து கீழாக வச்சு, அதாவது நம்மளுக்கு கீழே வந்து ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு பார்க்குறது கூட தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கைக்கு முரணாக வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. மலையில் போய் தியானம் செய்கிறது, குளிரில் வந்து தியானம் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராக் வாட்டரோட நிழல் தன்மையாளர்கள்.
அரசியலில் பார்த்திங்கன்னா இந்த மூளை செய்யக்கூடிய நபர்கள், கொள்கையில் வந்து மூளை செலவை செய்கிற நபர்கள், ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில் வந்து மூளை செலவை செய்கிறது, இது எல்லாமே இந்த ராக் வாட்டர் டைப்பு நபர்கள். பிடிவாதத்துக்கான மருந்தான் நாம் இந்த ராக் வாட்டர் எடுத்துக்கலாம். தான் பிடித்த முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள், எதற்குமே வளைஞ்சு கொடுக்காத மனிதர்கள் இவங்க. டீ காஃபி இவங்களுக்கு சாப்பிட்ணும் இருந்தால் கூட வந்து இவங்க வந்து ஒரு பிடிவாதத்தினால வந்து இவங்க சாப்பிடாமையே இருப்பாங்களாம். முழு தன்மையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மலரை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு தன்மை தெரியணும்னா அந்த மலர் கூட ராக் வாட்டர் எடுக்கும்போது அந்த மலரை பற்றிய மிக நுண்ணிய நுணுக்கங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க, அதை மற்றவங்க கிட்ட கட்டாயப்படுத்த மாட்டாங்க முழு தன்மையில். காமராஜர், காந்தி, கக்கன் இவங்களெல்லாம் உதாரணமாக டாக்டர் பாஜ் குறிப்பிடுறாரு. மாதவிடாய் சரியாக வரணும்னா இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இறுக்கத்தன்மையில் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு மாதவிடாய் வர்றதில்லை. ஸோ அந்த ஃப்ளோ அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல வந்து மனிதர்கள் வந்து இறுக்கமாக இருக்காங்களோ, இப்போது ஒரு விஷயம் வந்து இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு மரணம் ஏற்படுது. அதை எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணீர் தெளித்து அந்த வீடு முழுக்க வந்து அது தண்ணீர் தெளித்து கூட்டி வலிச்சு விடுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து அந்த சடலம் அங்கே இருந்ததுனால வந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு இறுக்கம் இருந்திருக்கும். அதை போக்குறதுக்கு தான் அப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ராக் வாட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம அங்கே ராக் வாட்டர் தெளிக்கும் போது இன்னமும் சீக்கிரமாக அங்கே அந்த இலகுத்தன்மை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெளியில் போயிட்டு ஒருத்தர் வந்தாங்கனாலோ இல்லை ரொம்ப இறுக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தண்ணீர் ஃபஸ்ட்டு குடி சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ராக் வாட்டர். ஸ்கின் டிசீஸ் கூட இந்த ராக் வாட்டரில் குணமாகும்னு சொல்கிறாங்க. நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்து நீங்குமா, நம்மோட இருப்பவங்களை வந்து நம்ம நல்லா மதிப்பாக நடத்த ஆரம்பிப்போம். நாம் எதற்காக படைக்கப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது ஆன்மாவை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். இதை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா மிகுந்த அமைதி இருக்குமா. ஆன்மா வந்து நம்ம மனசுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறத நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிற லெவலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கப்பட வைக்குது. என்னை படைத்தவன் வந்து என்னை செய்விக்க செய்கிறான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மேலோங்குது. நான் ஏதுமற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்றத அறிவிக்கும் மலர். இந்த மலரை எடுத்துக்கிட்டு ஒரு உளவு, அதாவது இராணுவத்தில் வந்து இது நல்லா யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ரெமெடி. என்னன்னு பார்த்திங்கன்னா இராணுவ ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, மற்றவங்களோட அந்த உளவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ராக் வாட்டர் பேருதவியாக இருக்குன்னு சொல்கிறாரு. டாக்டர்கிட்ட போகும்போது கூட ராக் வாட்டரும் வாட்டர் வயலட்டும் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளை டயக்னைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து தன்னிச்சையாகவும் லிவிங் இன் த மூமெண்ட் அப்படிங்கிற நிகழ்நிலையில் வந்து இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தியானத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைக்கு நான் போகணும் அப்படின்னா வந்து இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். தியானம் செய்வதற்கு முன்பு நாம் எங்கே உட்காடுறோமோ அந்த இடத்துல வந்து இந்த ராக் வாட்டரை வந்து அந்த பில்ஸை போட்டு டம்ளரில் போட்டு நம்ம தெளித்து விட்டுட்டு உட்காந்தோன்னா அங்கே வந்து நம்ம தியானம் செய்ய வேண்டியது இல்லையா, தியானம் தானாக நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எது சரி அப்படின்னு படைத்தவனுக்கு தெரியும், அதை எனக்கு நிச்சயம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராக் வாட்டர். ஹீதர் அப்படிங்கிறவங்க வந்து ஆன்மாவுடன், அதாவது பரவாத்மா ஜீவாத்மாவுடன் நான் ஒன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ராக் வாட்டர் வந்து நான் பரமாத்மா ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம். ஒருவர் வந்து மற்றவங்களுக்காக நீண்ட காலமாக நான் இவங்களுக்காக நான் உழைச்சிட்டே இருக்கேன், நான் போராடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மலரை எடுக்கும்போது அந்த உழைப்பிலிருந்து அவர் விடுபடுறாரு. ஒருத்தர் வந்து ரொம்ப இறுகிய மனம் படைத்தவர் இல்லை விஷமத்தன்மையாக பேசக்கூடியவர் அப்படின்னு நாம் நினச்சோன்னா அங்கே நம்ம ராக் வாட்டர் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு லகுவான தன்மையில் நம்மக்கிட்ட பேசுவாங்களாம்.
நான் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். எனது அப்படிங்கிறத உடச்சி நமது அப்படின்னு பேச வைக்கக்கூடிய மலர். நம்ம யாரையுமே பின்பற்ற வேண்டியதில்லை, ஆன்மாவை மட்டுமே பின்பற்றக்கூடிய நிலையை வந்து இந்த மலர் நம்மளுக்கு ஏற்படுத்துது. நேர்மையான உணர்வுக்கு வந்து அதாவது ராக் வாட்டர் வந்து முழு தன்மையாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான ஒரு நபர்களாக இருப்பாங்க. தன்னையே உணராதவர்களுக்கு, அதாவது என்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல, என்னை உணரவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இதை கொடுக்கும்போது தன்னை உணர்பவர்களாக இவங்க மாறுறாங்க. மனித தன்மையாக இல்லை அப்படிங்கிற நிலையில் கூட நாம் இதை பயன்படுத்தலாம். இப்போ மாதவிடாய் டைமில் நம்மளுக்கு வர அந்த வலி, இல்லை ஏதோ ஒரு விபத்து, ஆஸ்மா, இல்லை மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது, முதுகு வலி, செரிமான கோளாறு, கழுத்தில் தோள்பட்டையில் வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து ராக் வாட்டர் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு மலரை பற்றிய நுணுக்கத்தை வந்து நாம் தெரிந்து கொள்ளணும்னா ராக் வாட்டர் எடுத்துக்கணும். நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து உடைத்து சிதைத்து விடுமாம் இந்த ராக் வாட்டர். இறுக்கத்தன்மையிலிருந்து லகுத்தன்மைக்கு மாறணும்னா ராக் வாட்டர். தண்ணீர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பிரதானமான ஒரு விஷயம். இப்போ வெளியில் போயிட்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம கை கால் கழுவிட்டு, இல்லை எங்கேயாவது ஒரு இறப்பு இந்த மாதிரி சம்பவத்துக்கு போகும்போது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னே குளிச்சுட்டு தான் நம்ம உள்ளே வரோம். அதாவது தண்ணீர் அப்படின்னாலே வந்து நம்ம எதிர்மறை தன்மைகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து இந்த மலரை நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஒருத்தருக்காவது வந்து கடினமான ஒரு கொள்கையை வச்சுட்டே இருக்காங்க இவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராக் வாட்டர் கொடுக்கும்போது தொடர்ச்சியாக 1 மாதம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லகுவான ஒரு தன்மைக்கு மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிட பழகிக்கணும். நான் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பூரி தான் வேணும், எனக்கு இட்லி இல்லைன்னு சொல்கிறாங்க, பூரி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுதான் வேணும் அப்படின்ற அந்த பிடிவாத குணம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் பாஸ் சொல்கிறாரு. பூஜை புனஸ்காரம் கூட வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடாது, நம்மளுக்கு வந்து தோணுச்சுன்னா தான் செய்யணும்னு சொல்கிறாரு. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முழு மனசோடு செய்யணும். கட்டமைப்புகள்னால செய்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பயன் தராது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு. சடங்குகளின் போது இந்த கேலி கிண்டல் செய்கிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. தியானம் செய்வது சரிதான், கரெக்டு தான், தேவை தான், ஆனால் நம்மளால் முடியாது, எனக்கு வந்து செய்ய இஷ்டம் இல்லைங்கும் போது அதை கம்பல் பண்ணி செய்யாதீங்க. நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கும் செய்ய முடியலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. நம்ம ஆன்மா சொல்கிற வழியை நீங்கள் கேட்டுட்டு அப்படி நடங்கன்ற மாதிரி சொல்கிறார். எந்த ஒரு கட்டமைப்பும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறாரு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து இதை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்படின்னு ஒரு உணவை வச்சுருப்போம். அதை வந்து தவிர்த்துட்டு லகுவாக ஈஸியாக நம்மளுக்கு என்ன இருக்கோ, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, இன்றைக்கி என்ன வீட்டில் சமைச்சிருக்காங்களோ அதை சாப்பிட்டு பழகணும்னு டாக்டர் பாஷ் குறிப்பிட்டாரு. இப்போ ஃப்ளவர் அமிழ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. எனக்கு வந்து எதுவுமே சரியாக தெரியல, எனக்கு அந்த எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் இல்லை, எனக்கு எடுக்கிறதுனால எந்த விதமான பயன் இருக்கிற மாதிரியும் தெரியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மருந்தை நிறுத்திட்டு ஒரு 15 நாளுக்கு ராக் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன காம்பினேஷன் போட்டுட்ருக்குறோமோ அதை போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவரோட அந்த காம்பினேஷனோட அந்த பலனை வந்து நம்ம பார்க்குறத நம்ம உணர முடியும். மன இறுக்கம், உடல் இறுக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து, அதாவது தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு கட்டமைப்பு இல்லாமல் வாழணும்னா வந்து ராக் வாட்டர் எடுத்துக்கணும். ஒரு ஊரில் உள்ள வந்து ஒரு ஜுனை இருக்காங்க, அங்கே வர அந்த நீர் வந்து நம்மளோட மூளையில் உள்ள அந்த நோயை குணப்படுத்துது அப்படின்னு ஒரு மனுஷனால் சொல்லப்பட்டா அது வந்து அந்த மூளை நோயை குணப்படுத்தும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இல்லை அந்த நீர் வந்து வலிப்பு நோயை கூட குணப்படுத்துதுன்னு இன்னொரு மனுஷன் சொல்லும்போது அது வலிப்பு நோயையும் குணப்படுத்தும். இதுதான் நீருக்கு உள்ள அந்த மகத்துவம். நான் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராக் வாட்டர். நாம இருக்க சுயமாக இருக்கிறதுக்கு ராக் வாட்டர்.
நிலத்துக்கு கீழே உள்ள மாற்றத்தை தெரிவிக்கும். அதாவது நம்ம கடல் கொந்தளிப்பு வரப்போகுது, இல்லை ஒரு சுனாமி வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு பேரழிவு நம்மளுக்கு ஏற்பட போகுதுன்னா அதை முன்கூட்டியே அறிவிக்கிற தன்மை வந்து இந்த ராக் வாட்டர் தன்மை முழு தன்மையாளர்களுக்கு தெரியும். நம்மை நாமே மன்னித்து கொள்ள செய்வது, நம்மளை ரொம்ப இறுக்கத்திலிருந்து நம்ம மன்னிக்க செய்யக்கூடியது வந்து இந்த ராக் வாட்டர். நம்ம வந்து நேசிச்சுக்கணும். நம்ம யாருக்காகவும் வாழ வேண்டியது கிடையாது, கருத்துக்களையும் சொல்ல வேண்டியது கிடையாது, யாருடைய அங்கீகாரம் கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது வந்து இந்த ராக் வாட்டர். நம்மளோட ஆழ் மனசை வந்து தூய்மையாக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்குது. ஏன்னா தண்ணீர் இல்லையா, அந்த அழுக்குகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. குழந்தையாக மாறணும்னா ராக் வாட்டர், குழந்தையாக இருக்கும்போது தான் நம்ம இறைவனை அடைய முடியுமா. நம்மளும் இருக்கும் குழந்தை தன்மையை மீட்டு எடுக்க இந்த ராக் வாட்டர் கொடுக்கணும். பிரபஞ்ச ஓட்டத்தில் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே முழுமையானவர்கள் தான் அப்படின்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. எந்த மலர் எடுத்தும் வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் ரெமடியை பற்றி புரிஞ்சிக்க முடியலங்கிறவங்க கூட வந்து இந்த ராக் வாட்டர் எடுத்துக்கலாம். மாற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கும் வாழ்க்கை மாறுறதுக்கும் ராக் வாட்டர். ராக் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியையும் புரிதலையும் கொடுக்கக்கூடியது. இயற்கை விட்ட வழி தான், எனக்கு எந்த கருத்தும் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாம் மாறிடுறாங்க. அதாவது டூயிங்லேருந்து பீயிங்க்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தின் பிம்பம் நானும் பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீதர். நான் செய்கிறத நீயும் செய்ய, நான் பெற்றதை நீயும் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவங்க. அவங்க பாதையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போகக்கூடிய நபர்களாக அவங்க மாறிடுவாங்க. தன்னுணர்வு, புதினம் படைத்தல், அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நடத்தல், இது எல்லாமே முழு தன்மையில் வந்துடும். எல்லா இடத்திலும் வந்து இவங்க பறந்து விருந்து இருப்பவங்களாக மாறிடுறாங்க. நான் நிரந்தரமானவங்கிறத உணரக்கூடியவங்களாகவும் மாறிடுறாங்க. உடல் மொழியையும் ஆன்மாவின் மொழியையும் தெரிந்து கொள்ளணும்னா வந்து ராக் வாட்டர் எடுத்துக்கணும். நான் எந்த மார்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறத கூட வந்து இந்த ராக் வாட்டர் வந்து உடச்சி சதைச்சிருமா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அலோபதி எடுத்தால் எனக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராக் வாட்டர் எடுக்கும்போது நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் எந்த மருத்துவம் சரியானதோ அதை நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். உடலில் வந்து ஒரு பகுதி கையிலையோ கால்லையோ இல்லை வயிறுலையோ நம்ம கல் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ராக் வாட்டரை தடவிட்டு வந்தாலே போதும், அந்த பகுதி வந்து நல்லா ஈஸியாக லகுவாக மாறிடும்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல வந்து தொழில் வந்து ஸ்தம்பித்து நிற்குது அப்படின்னா ராக் வாட்டர் கொடுக்கும்போது அந்த தொழில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். திரும்பியும் ஒரு மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கும், ஒரு மனுஷங்களை பற்றி மலர்களை பற்றிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கும், ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து ஒரு நுட்பமான ஒரு அறிவை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட வந்து இந்த ராக் வாட்டர் வந்து யூஸ் ஆகும். இப்போது ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து நம்மளுக்காக வியாபாரத்துக்காக நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணுறோம், இல்லை அவங்க நம்மளுக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராக் வாட்டர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து அவங்க முகத்திரை வந்து கிழிக்கப்படும் சொல்கிறார். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே தோல் உரிச்சு காமிக்குமா இந்த ராக் வாட்டர். என்னால் மட்டும்தான் இந்த நோயாளியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலர்ஸ்க்கு வந்து நாம் கொடுக்க வேண்டிய மலர் மருந்து வந்து ராக் வாட்டர். எந்த ஒரு ஹீலர்ஸ்ட்டை வர நோயாளிகளை கூட பார்த்திங்கன்னா பாதி பேர் மட்டும்தான் குணமாகறாங்க, பாதி பேர் குணமாகலை அப்படின்னா அந்த ஹீலர் வந்து ராக் வாட்டர் எடுத்துக்கணும். மனைவிகளை வந்து துன்புறுத்தும் கணவர்களுக்கு வந்து ராக் வாட்டர் கொடுக்கணும். புத்தி கூர்மை, நுண்ணறிவு, சொல்வன்மை ஆகிய அனைத்தும் வந்து ஒருங்கிணைந்து இருக்கக்கூடியது வந்து இந்த ராக் வாட்டரோட முழு தன்மையாளர்களுக்கு. இவங்க செய்கிற செயல்களில் பார்த்திங்கன்னா தவறே வராதான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு கூட நம்ம ராக் வாட்டர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ தூக்கத்திலேருந்து ஒரு சிலருக்கு எழுந்ததும் வந்து டக்குன்னு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த சிறுநீர் வந்து வெளியேறிடும். அது லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ராக் வாட்டர் கூட வந்து செரி ப்ளம் சேர்த்து எடுத்துக்கணும்.
இப்போ ரேகிங் செய்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ அது காலேஜ்லேயும் நடக்குது, இப்போ ஸ்கூல்லேயே கூட நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி டைமில் ராக் வாட்டர் கூட வந்து மிம்முலஸும் வால்நட்டும் எடுத்துக்கும் போது அதிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். சாதாரண வழியாக இருக்குது அப்படின்னா வந்து ராக் வாட்டர் கூட வந்து நம்ம இம்பேஷன்ஸும் அக்னிமணியும் சேர்த்து எடுத்துக்கலாம். கழுத்து வலிக்கு பார்த்திங்கன்னா வந்து ராக் வாட்டர் ப்ளஸ் ஒயிட் செஸ்னட் எடுத்துக்கணும். வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வந்து ராக் வாட்டர், பைன், வைல்ட் ரோஸ் இது 3மே எடுத்துக்கலாம். தங்களைத்தாலே தாழ்த்தி கொள்பவர்கள் அப்படி பார்த்திங்கன்னா ராக் வாட்டர், வெர்வைன், பீச் எடுத்துக்கலாம். சுய ஒழுக்கம் இல்லாத இருங்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராக் வாட்டர் ப்ளஸ் கிளிமாட்டிஸ் எடுத்துக்கலாம். தன்னுடைய கட்டுப்பாடான நிலையில் வந்து ஒரு சோர்வு வரும்போது வந்து ராக் வாட்டரும் ஆலிவும் எடுத்துக்கணும். இப்போது நல்ல ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா கூட வந்து இந்த ராக் வாட்டரும் கிளிமாட்டிஸும் யூஸ் ஆகுமா. மூளையின் காரணமாக தான் நம்ம உடலில் வந்து ஒரு இறுக்கம் ஏற்படுது. ராக் வாட்டர் ப்ளஸ் ஆஸ்பன் எடுத்துக்கும் போது வந்து அந்த மன அழுத்தத்தினால வந்து அவங்க தன்னைத்தானே வருத்திக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கும் உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா மன இறுக்கம், உடல் இறுக்கம், விரைப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய முரட்டுத்தனம், கழுத்து வலி, தசை பிடிப்பு, செரிமான குறைவு, இது எல்லாத்துக்குமே ராக் வாட்டர். உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, மற்றவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தன்மையில் வச்சு பார்க்கக்கூடியவங்க, அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை இவங்க உபயோகிப்பாங்களாம். ராக் வாட்டர் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து நாம் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ மலர்கள் வந்து யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா மனுஷங்க மட்டும் இல்லை, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏன் உயிரற்ற பொருட்களுக்கு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போது வந்து இப்போது நம்ம வீட்டில் கூட இந்த தெளித்தல் முறையை வந்து நம்ம வருங்காலத்தில் நம்ம கொண்டு வரலாம். இப்போ வந்து யாருக்காவது நாம் சாப்பிட்ற ரெமெடி வந்து நம்மளுக்கு இன்னும் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்க, இல்லை நார்மலாக நல்லாவே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன ரெமெடி நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேனோ அந்த ரெமெடியிலேருந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கி ஒரு 5 டேப்லெட் 10 டேப்லெட் போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற வீட்டில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 100% ஒர்க் ஆகுதுன்னா இன்னும் கூட ஒரு 50% சேர்த்து ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த உயிரற்ற பொருட்கள் மேலே தெளிக்கும் போது அந்த பொருட்கள் கூட அந்த பொருட்களுக்கு வந்து உணர்வு இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். பட் நிச்சயமாக அதுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அப்போது அங்கே நம்ம தெளிக்கும் போது அங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த வீட்டில் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை நம்ம கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த செல்ல பிராணிகளுக்கு, இல்லை நம்ம வீட்டில் நிறைய செடி கொடிகள்லாம் வளர்த்துட்ருப்போம், அந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன பறவைகள், பெட் அனிமல்ஸ் மாதிரி ஏதாவது பறவைகள் இல்லைன்னா பூனை, இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த மலர் மருத்துவம் வந்து பொருத்தமாக இருக்கும். இதே மனநிலை தான். நாம் வாயை திறந்து சொல்கிறோம், அவங்க சொல்கிறதில்ல, அவங்க அதை வெளிக்காட்டுறாங்க. அந்த வெளியில் வந்து அந்த சத்தம் போடுறது, இல்லை ரொம்ப வந்து கூச்சல் போடுறது, சண்டை போட்டுக்கிறது, இல்லைன்னா சோர்ந்து போய் இருக்கிறது, இந்த மாதிரி அவங்க வெளியில் காட்டிப்பாங்க. இப்போ செடிகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாடி போன மாதிரி இருக்கும், இல்லைனா வளரத்துக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி தோணும், இல்லைனா எப்பயுமே ஒரு சுணக்கமான ஒரு தன்மையில் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த மலர் மருந்துகள் வந்து ரொம்ப நல்லா நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு சில விவசாயிகள் கூட வந்து இதை பயன்படுத்தி நிறைய மகசூல் பெறுற மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ மாடுகள் கூட நல்லா பால் கறக்கணும், நல்ல நம்மளுக்கு ஒரு அறுவடை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மலர் மருத்துவம் இருக்குதுன்னு நான் சொல்கிற மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. அது மாதிரி அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் அந்த ஒரு புரிதலுக்காக தான் இந்த ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி நான் சொல்ல போகிறேன். ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு மாடு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி போட்டிருக்குது. சரியான துருதுருப்பாக இருந்திருக்குது.
பொதுவாக அந்த கண்ணுக்குட்டிங்களே வந்து ரொம்ப துருதுருப்பாக இருக்கும். இது அதுக்கு மேலேயே கொஞ்சம் துருதுருப்பாக இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருந்திருக்கு. மறுநாள் வந்து எங்கேயோ துள்ளி குதிச்சுட்டு எங்கேயோ போனது எங்கேயுமே காணோம். ஒரு நாள் தேடி இருக்காங்க, 2 நாள் தேடி இருக்காங்க, எங்கேயுமே அதுக்கு கிடைக்கல. இந்த மாடு வந்து அம்மா மாடு வந்து கொஞ்சம் ரொம்ப சுணக்கமாக ஒரு அழுகிற மாதிரி, ரொம்ப சோர்ந்து போய் எந்த தீனியும் சாப்பிடாம, அதாவது கண்டிப்பாக ஒரு அது அந்த கன்றுக்குட்டி வரணும், இல்லைன்னா இன்னொரு கன்றுக்குட்டியை வாங்கணுன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க 2 நாள் முடியும் போது. அப்போ தான் அவங்களுக்கு திடீர்னு தோணிருக்கு, இந்த ஹீலர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு மருந்து இருக்கா, அந்த குட்டி வந்து கிடைக்கணும், இல்லைனா நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மலர் மருந்து வந்திருக்கு. அது வந்து மஸ்டர்டு, வாட்டர் வயலட்டு, லார்ச் 3ம் சொல்லியிருக்காங்க. 3மே அவங்க வாங்கி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. மறுநாள் காலையிலேயே அந்த கன்றுக்குட்டி கிடச்சிருச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாடு என்ன மனநிலை இருந்திருக்கும்? கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நம்ம குழந்தை நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மனநிலை இருந்திருக்கும். அந்த உயிரானது வந்து தவிச்சு போயிருக்கும். அது வந்து எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். இதுதான் அந்த மாட்டுக்கும் இதுதான் இருந்திருக்கும், அதை சார்ந்து இருந்திருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? எப்படி கம்யூனிகேட் பண்ணி இதை நம்ம யார்கிட்ட சொல்லி நம்ம இந்த மாட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கும் இல்லையா? மஸ்டர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த உயிர்ப்பு, ஜீவிதம், அது உயிரோட்டம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க, உயிர் உள்ளது. வாட்டர் வயலட்டை பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனு, சிக்னல் கிடைக்கணுன்னா, கம்யூனிகேஷன் கிடைக்கணுன்னா வாட்டர் வயலட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி லார்ச் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனல் ரெமடின்னு சொல்லுவாங்க. லார்ச்சை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா, நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு அது கிடைக்குமா அப்படின்ற ஒரு மனநிலை. இந்த 3மே அங்கே ஒரு மாயாஜாலத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வந்து எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே அங்கே மனநிலை வந்து ஒரு பீக்கில் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாடு கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே ஒரு பிரார்த்தனையில் இருந்திருப்பாங்க. அந்த மாடையும் சேர்த்து எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே மனநிலை வந்து உருவாகிடுச்சு, அது அதிகமாக போயிடுச்சு, உச்சமாகியும் விட்டது அது. ஸோ அது வந்து உடனே அங்கே நடந்திருக்கு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு மனநிலை வந்து எவ்வளோ உச்சமாக இருக்கோ அந்தளவு சீக்கிரமாக நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு. இப்போ இதே மருத்துவ முறையை வந்து இந்த 3 மலர்களையுமே நம்ம இன்னொரு மாடு காணாமல் போனால் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சராசரியான மனநிலை தான். ஆனால் இதே மாதிரி நம்ம எந்த ஒரு மலருக்கும் இதே மாதிரி ஒரு இதை கொடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி விஷயம் வந்து இன்னொரு மாட்டுக்கும் ஒர்க் ஆகுமானா ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி தான் நம்ம மலர் மருத்துவத்தில் போகணும். இதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. மலர் மருத்துவத்தில் வந்து இதுதான் பிரச்சனையாக இருக்குது. நுட்பமும் அதுதான், பிரச்சனையும் அதுதான், நுட்பமும் அதுதான், அதிசயமும் இதுதான். இப்போ இன்னொரு தடவை இதே வீட்டில் இதே மாடு காணாமல் போனால் கூட இந்த மலர் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்படி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். அப்போ என்ன மனநிலை இருக்குமோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க வார்த்தைகளை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மருந்தையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா இன்றைக்கி நம்ம ஆஸ்பன் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு வர தலைவலிக்கும் ஆஸ்பன் தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு புரிதலையும் நீங்கள் எடுத்துக்கங்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அதாவது மாட்டுக்கு கூட இது ஒர்க் ஆகும். இதே வந்து குதிரைக்கு, யானைக்கு, எல்லாத்துக்குமே, உயிர் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே, உயிரற்ற விஷயங்களுக்கு கூட எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே, இது உங்களுக்கு நல்ல விதமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.